எம்.எஸ். டோனி ஏன் ரொம்ப பெரிய ஆள்ன்னு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. நான் வந்து ஒரு ஏர்லி 2000ஸ்லேருந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது என்னோட ஏர்லியஸ்ட் கிரிக்கெட் மெமரி எதுன்னா, அந்த ரிக்கி பாண்டிங் வந்து ஸ்ப்ரிங் பேட்ட வச்சு இந்தியா வந்து 2003 வேர்ல்டு கப்ல தோற்கடிச்சிட்டான்றது தான் என்னோட ஏர்லியஸ்ட் கிரிக்கெட் மெமரி. அப்பலேருந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். அப்பலாம் வந்து சுனில் கவாஸ்கருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அப்போ வந்து அப்பவே அவர் ஒரு லெஜண்ட். சச்சின் வந்து அப்பதான் லெஜண்டா ஆகுறதுக்கான அந்த பாதையில இருந்தாருன்னு சொல்லலாம். நான் வந்து என்ன நினைச்சேன்னா, இந்த 2 பிளேயர்ஸ் மாரி இன்னொரு பிளேயரால உருவாயிரவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டம் அதெல்லாம். 2023 சிஎஸ்கேவோட லாஸ்ட் ஹோம் மேட்ச். ஹோம் ஃபேன்ஸுக்கு வந்து சிஎஸ்கே டீம் லேப் ஆஃப் ஆனர் குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கமெண்ட்ரிலேருந்து ஓடி வந்து சுனில் கவாஸ்கர் வந்து எம்.எஸ். டோனிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாரு. ஆட்டோகிராஃப்னா சும்மா இல்ல, நெஞ்ச காட்டி நெஞ்சில ஆட்டோகிராஃப் வாங்குறாரு. நான் எந்த ஒரு பிளேயர் மாரி இன்னொரு பிளேயரால உருவாயிரவே முடியாது அப்படின்னு நினைச்சனோ, அந்த பிளேயர் வந்து எம்.எஸ். டோனிட்ட நெஞ்சில ஆட்டோகிராஃப் வாங்குறாரு. அப்படியே எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. 2004ல டெபு ஆனார்ன்னு நெனைக்கிறேன். அவர் டெபு ஆனதுலேருந்து இப்ப வரைக்கும் அவர் ஆடுன எல்லா மேட்சஸும் ஆல்மோஸ்ட் பார்த்திருப்பேன். லைவா பார்க்கலனாலும் ஹைலைட்ஸாச்சும் பார்த்திருப்பேன். நான் பார்த்ததிலேயே பெஸ்ட் ஒயிட் பால் கேப்டன்னா அது இவர் தான். டாக்டிக்கல் ஜீனியஸ். கேம இவர் ரீட் பண்ற மாரி வேற யாருமே நான் ரீட் பண்ணி பார்த்ததில்ல. இப்போ அவரோட கரியரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு. இப்போ ஆடப்போற 2 மேட்சஸ் கூட அவரோட லாஸ்ட் மேட்சஸா இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, வன்மத்த தவிர்த்து எக்ஸிஸ்டன்ஸ என்ஜாய் பண்ணுங்கடா பேர பசங்களா. நீங்க ஆடுங்கண்ணா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடுறா. சின்ன பசங்க மேட்ச் ஆடுறதுக்கு ஆர்வம்